வணக்கம். வணக்கண்ணே. வணக்கம்மா. நான் விளக்கண்ணியா கொட்டை பணம் இல்லைங்களா பூமை மூஞ்சாள் பாரு அவனுக்கு கொட்டை பையன் கொட்டையா மணி அந்த பையனை பாத்தியா பையனை பார்த்தீங்கன்னா அவனுக்கு பேரே கிடையாதா? அப்படியே புரிஞ்சு கடவுளே கண்ணாரு யாரு என்னன்னா? ஆமா ஆமா இல்ல கொட்டை எங்க தான் போனது தெரியல. இந்த நாட்டமா இருக்கு கூட்ட ஓட்டு கிடையாதுமே அந்த மாதிரி யார் செஞ்சது? நாட்டாளர் கூச்ச வைத்துக்குள்ள அங்க தூம பையனோட சேர்ந்து போயிட்டு பெரிய மச்சான் போடுறாங்க காத்தேரி தூம பொட்டு பட்டுமா தூம கலாச்சு இல்ல பரவாயில்ல. நீ சொல்லுமா. அது திருப்பி அவன் பொட்ட பையன் சேர்ந்து போய் அவன் தாரா கடையை அங்கேயே படுத்துக்கலாம் பொட்ட பையன் அவன் அதிகமா என்ன நாட்டமா கூட்ட ஓட்டுக்கலங்கன்னு தெரியும். நான் தான்மா காமிங்க பையன் இத்தனை கெட்டு வைக்கிறான். சரி இருக்கா வயிற்று வலிக்கிற மாதிரி வெளியிட்டு சாப்பிட்டு வரேன். அது ஒன்றும் சாப்பிட வயிறு நிறைய லோடு வச்சு வீட்டில் போய் சாப்பிட முடியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் வீட்டுல எங்க போய்க்கலாம். உன் பேர் என்ன? என்ன தெரியுங்க ராமையா அடப்பாவி ராமையா. ஆமா கூட சோறு வாங்கிங்க வாங்க சொல்றேன். ஆமா என் முன்னாடி கல்யாணத்துக்கு போயிட்டா நான் உனக்கு ஜெல்லிக்காட்டில் அள்ளி போட்டேன். இந்த மாதிரி படுத்துல போட்ட நீ போட்ட சொல்லி வளர்ச்சி கத்துல சரி சரி விடு விடு வேணா விடு அதிகப்பட்டாத சொல்லு. இந்த பையன் காலைல போனேங்க இவங்க ஆளுக்கான ஒண்ணு இருக்காங்க செத்தான எனக்கு ஒண்ணுமே தெரியப்பட்டு இவன் செத்துல நான் மறுக்கல நான் பண்ணமா பாக்குறேன் பொட்டை ஒழிய மாட்டானு சாராயத்துல வெளுத்து ஊற்றி கொண்டு கொடுத்துருந்தாங்க சாப்பிட மாட்டானா என் கையால சோறு போட சாப்பிடவே மாட்டாங்க. இது மாதிரி சொல்லி சோறு போட்டா எவ்வளோ சாப்பிடுவோம் சில பொண்ணு நிறைய இருக்குது. நீ நெசத்துக்கு ஒரு பிசுக்கு ஓடி அந்த ரத்தம் விழுது. சரி பரவாயில்ல இருக்கா மூடுக்காரங்க தேடி வரியா? சரி சரி நாங்களாம் பெருமாள் வீட்டுக்குள்ள இதெல்லாம் பண்ணாத மூணு மாறிடும். என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ண போறீங்க. நீ பொட்டை முழங்க பொட்டை பையனுக்கு எப்போ தெரியும் எனக்கு அது தெரிஞ்சு வச்சுமாச்சு. அப்ப ஏன் அசிங்கப்படுத்துறேன்? வா என்ன உங்க வீட்டுக்காரன் தானே அதை போய் ஏறி ஏறோம். சரி வா என்ன பண்ண நீ சொல்லிட்டு அப்புறமா போங்க. என்ன பண்ண நம்ம என்ன சொல்லி கைய வைக்கிற? வா நாங்கள் என்ன பண்ணுறேன்? இன்னும் தெரியல சீலை பண்ண ஊருக்கு சேல் பண்ணா சேல் பண்ணுக்கு ஒரே ஒரு வைத்தியங்க. என்ன வயசா நிறைய ஏறி ஏறிக்கு போ. சரி போய் பணமட்டை இருக்குது தெரியுமா? பணமட்டை தெரியுதா பொட்டை? அந்த காஞ்சி போன பணமட்டை நல்லா ஒரு 5-6 மட்டையை ஒன்றா கட்டிக்கின்னு நான் சொல்றது அப்புறமா பார்த்துக்க எது வேணாம். 5-6 மட்டையை ஒன்றா கட்டிக்கின்னு வச்சு கீழ்ச்சி வச்சுட்டு அது குப்பு குப்புன்னு எரியும். உடனே தூக்கினேன் எடுத்து காட்டு எல்லோ சில படம் அதோடு மறந்துட்டோம். கொத்தால காசு சொல்லு மம்மால காசு சொல்லு உன் பாப்பால காசு சொல்லு உன் சித்தத்தால காசு சொல்லு உன் ஜாதி காசு சொல்லு உன் ஜனத்தை காசு சொல்லு பொட்டை சேல் பண்ணுங்க. நான் வழி கேட்டா என் பரம்பரையா இருக்கிறாள் வீட்டுக்காரர் தானே. ஆமா அந்த பொட்டை எவ்வளவு பார்த்து பார். அவன் கட்டையில பொட்டை அடிக்கிறான். நீ கட்டையால அடிக்கிற கொட்டையால அடிக்கிற எனக்கு தெரியாது. அது ஏரிக்கிற ஏரிக்கிற இருக்குதா? ஆமா அங்க ஒரு வேப்ப மரம் அது. அது வேப்ப மரத்து நிலையில அப்படியே கொஞ்சம் மடிக்கணும். வாத்து கொஞ்சம் மடிக்கணும் படுதுங்களா? என்னை வந்து வந்தா என் முன்னாடி வந்தா சொல்லி அனுப்புன்னு சொன்னேன். எதுக்கு இதுமே தேங்காய் வச்சுக்கிறா நான் உடனே போமா போ. அதான் நீங்க பூண்டு வாங்குறதுக்கு வர மாட்டேன். அது ஊட்டிதான் போயா இப்பதான் சப்தி சாப்பிடுறாரு. அதை கூட சப்தி சாப்பிடுவாங்க. ஊட்டி சொத்து அப்படிதான் குடிச்சா போனாங்க மூடி அவனுக்கு கூடிய கூட சாலை பட்டுனார் அம்மாக்கு ஒரு வாய்ப்பு
என்னடா அது ஒண்ணு போட்டு சண்டை போய் யாருக்கு அதிகமா வருது பையா எக்ஸ்ட்ரா வருது அதிகமா வருது ஆமா நான் ஒருத்தங்க நான் குண்ட மாடிக்கு உட்காந்துக்கிறேன் என்ன குஞ்ச எதுக்கு நாங்க உட்காந்து உனக்கு எப்போ வசனம் என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு என்ன பண்ண எங்க போனா எங்க போனா நான் வாழக்காரன் சொல்லிட்டு நீங்க அறிக்கை வரேன் பெரிய மனுஷன் நானு ஒரு பொண்ணை போட்டு அடிக்கிற நீ இழுத்து போட்டு என்ன நியாயம் ஐயோ அவன் நக்கல இது பண்ண அம்மா நான் பாத்துக்கணும் ஏன்னா ராஜா அவன் நக்கறானா வாய் எடுத்து நிறைய சரியில்லை எந்த பையன் கடந்து சரி என்னதான் கூப்பிட்டு போவாங்க அப்படி நியாய பிரகாரமா பேசுவாங்க ஒரு பொம்மைக்கு அப்பா அம்மா இல்லாதவா அவளை இழுத்து போட்டு நீ வாங்க அவன் வச்சு எப்படி நீங்க போயிட்டு பாருங்க எங்களா நீங்க போயிட்டு பாருங்க ரெண்டு பக்கம் நீங்க போயிடுது ரெண்டு பக்கம் நீங்க போயிடுது அந்த அளவுக்கு தவறு மாதிரி உன் கண் நல்லா தெரியுமா ஓ இதை நீ நாட்டாம ஒரு பூஜை வந்து அந்த அளவுக்கு நீ உனக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு அந்த அளவுக்கு சொல்லுங்க பஞ்சாயத்து பண்ணுங்க ஒரு பொண்ணுக்கு இழுத்து போட்டு அடிக்கிற ஆம்பளை நீதண்டா ஆம்பளை சின்னத்துக்கு நீதண்டா காடு அருமையா அடிக்கிற அவன் என்னமா இது போட்டு அடிக்கிறான் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன் அக்கா போறங்களே நானும் 4 பொண்டாட்டி வயிற்றுல பிறந்தோம் பொண்டாட்டி போறியா அக்கா தான் சோம கடை 4 பெண்களா கூட பிறந்தவங்க நான் நியாயத்தை நீங்களே கேட்க பொண்ணியா அடிக்கிறானா எட்ட போக சொன்னா நான் எட்ட போறேன் எதுக்கு நீ எத்திய வச்சு நடத்துறேன் எனக்கு வாழ் காலுங்க ஐயா வீட்டு போட்டு வாடகை வச்சு ஓடுற மாதிரி ஓடுறான் அவன் பேசிட்டா நீங்க பேசுறீங்க என்ன கேட்க மாட்டீங்க ஐயா ஏன்னு கேட்டா ஒருத்தன் தனிமையா இருக்கலாம் ஆனா நீ சனின்னு கூட வச்சுக்கிறீங்க ஒருத்தன் சளி பிடிக்குதுன்னா என்ன காரணம் இதுதான் காரணம் இது சளி மூக்குல ஒழுவும் நீ தனிமையா இருக்க பாரு சளி ஒழுவாது அவன் என்னமா ஒழுகிறான் என்னமா குத்துறான் என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஏங்கத்துக்கு அச்சு ஆச்சா என் குடும்பத்துக்கு நடுவு எடுப்பே இல்லை அப்புறம் வாங்க மாட்டாங்க
ஏன்னா என்ன அடிக்கிறானா பட்டப்ப என்ன அடிக்கிறானா என்ன அடிக்கிறானா ஓகேங்கப்பா என் மேல உசிர்றா பொண்டாட்டிக்கு ஏய் எந்திரியா சித்தி பேசி எப்படி அடிக்கிற மரம் வந்து ஏய் எந்திரியா ஏண்டியா நம்ம குடும்பத்துக்கு நம்ம 2 பேர் தான் என்ன பண்ண போடுறீங்க உன்னை நான் எப்போ சாப்பாடு எடுத்துவான்னு சொன்னேன் ஐயோ நான் சாப்பாடு தான் மூடி கொடுத்துற மாதிரி எத்தனை நாய் நக்கிட்டு போகுது மூடி கொடுத்தோம்னா அது அழிவிடும் திறந்து போட்டே இருக்கட்டும் அது சாதாரண சூத்து இல்ல உன் முன்னாடி சூத்த போட்டுதான் கிண்ணி வந்து மேம்பாலமே கட்டினீங்களா நான் எப்போ வருஷம் நானே ஒரு கீரை கொலை வலிக்கிறேன் நான் என்ன பண்றது ஏய் நீ சொல்லி நீ போடுவான் நீ சொல்லி அதை அப்புறம் பார்த்துக்கோ நான் சொல்றது கேளு ஏய் இங்க பாருயா சந்தைக்கு என்ன பண்ண பண்ணுவாருங்க ஈர்க்குடியா ஈர்க்குடி கேட்க நான் சொல்றது கேளு சந்தைக்கு பண்ண வச்சுக்கா லக்ஸ் சோப்பு சந்தையில இது லட்சம் சோப்பு வாசலையா இருக்குங்களா சரியா போன சக்தி பண்ண ஈடு என் பாப்பா எடுக்கிறாருமா பழங்காரு இது முட்டு ஒரு யார் சொல்றேன் பூசினே இருப்பான் குடும்பத்தை வெளியே சொல்ல குடும்பம் தான் குப்பதான் செய்யும் நம்ம 2 பேருக்கு அனுசரிச்சு பொண்டாட்டி போன வாரம் எவ்வளவு இது கொடுத்தாங்க யாரு யாரும் இது போல நம்மளாம் கிடையாது நம்ம குடும்பத்தை பாரு நான் சொல்றது கேளு நீ போய் சொல்றது கேளு இந்த ஊருக்கு தலைவருக்கு துணி நம்மளால கல்யாணம் விஷயத்துக்கு துணி கொடுத்தாலும் நீ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு துணி எடுத்துருவான் இங்க இங்கே தண்ணி கிடையாது தொலைவுக்கு பேர் சாப்பிட்டாங்க வா நான் போய் அங்க துணி துவச்சுக்கிறேன் நீ எவரை இட்டுவா நீ போய் சாப்பாடு எடுத்துங்க சீக்கிரம் துணி எடுத்துங்க மத்தியம் அதான் துணி துவச்சு கைது தந்தோம்னா 40 ஆகும் அதை எடுத்துருவா நேரம் சீக்கிரம் போ